சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர் நீதிபதி. இவர் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016 முதல் 2021 வரை இவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து இவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக இவர் மற்றும் இவரது மனைவி மற்றும் இவரது மகன்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத் துறையினருக்கு புகார் வந்தது. புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இந்த புகாரில் முகாந்திரம் இருந்ததால் கடந்த 16ஆம் தேதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி மற்றும் அவரது மனைவி மற்றும் அவரது மகன்கள் ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் நேற்று அவரது வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத் துறையினர் முகாமிட்டு அவரது ஆவணங்களை சரிபார்த்து அனைத்து விவரங்களையும் கேட்டு தொடர்ந்து விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில்தான் இவர் கடந்த அந்த 2016 முதல் 2021 வரை காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 61% அதிகமாக சொத்து சேர்த்ததாக தற்போது அதிர்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது. இவர் மற்றும் இவரது மனைவி இவரது மகன்கள் இந்த பகுதி அதாவது உசிலம்பட்டி பகுதியில் பல்வேறு இடங்களில் நிலம் மனைகள் மற்றும் பிரபலமான நகைக்கடைகளில் அதிகமான நகைகள் வாங்கியது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டு மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு ஆவணங்கள் அனைத்தும் தற்போது வெளியாகி உள்ளது. குறிப்பாக கடந்த 2016 முதல் 2021 வரை காலகட்டத்தில் மட்டும் இவர் வருமானத்திற்கு அதிகமாக 61% சொத்து சேர்த்ததாக தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதற்கான ஆவணங்கள் சேர்க்கப்பட்ட தகவல் தற்போது மதுரை மாவட்டத்தில் பெரும் ஒரு அதிர்ச்சியான ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.